நன்மையான வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு, நிறைவான வாழ்வு, ஆசீர்வாதமான வாழ்வு இயேசு கிறிஸ்துவுக்குள் உண்டாகிறது. இயேசு இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை, மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை. இயேசு உங்களோடு இருக்கும் பொழுது எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். ராஜாவாகிய இயேசுவை நேசித்து மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது நீங்கள் காயப்பட மாட்டீர்கள். நீங்கள் செய்த நன்மைகளுக்கு மறுபகாரம் செய்யவில்லையே என்று உடைந்து நொறுங்கி போவீர்கள். நான் எவ்வளவு நன்மை செய்கிறேன், ஆனாலும் என்னை யாரும் நேசிக்கிறார்கள் இல்லையே என்று வேதனைப்படுகிறீர்களா? என் குடும்பத்தில் கூட என்னை நேசிக்கிறார் ஒருவரும் இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா? தேசத்தில் நன்மைகளை அனுபவிப்பீர்களா? இயேசு கிறிஸ்துவோடு வாழும் பொழுது, அவரை நம்பும் பொழுது. பாருங்கள், இந்த வார்த்தை 37ஆம் அதிகாரத்தில் சங்கீத புத்தகத்தில் 3வது வசனம் மிக அருமை. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். தேவன் பூமியிலே நன்மை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார், பொக்கிஷங்கள் வைத்திருக்கிறார். அவருடையதுதான் வானம். பூமியில் இருக்கிற எல்லா நன்மைகளும் தேவனுடையது. தங்கம் தேவனுடையது. பூமியில் இருக்கிற நன்மைகளை யோசித்து பாருங்கள். அந்த நன்மை செய்தவரை நீங்கள் உங்கள் தேவனாய் ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழும் பொழுது அவரில் வைக்கிற விசுவாசமானது அற்புதமாயிருக்கும். பூமியை மகிழ்ச்சியோடு அனுபவிப்பீர்கள். குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாயிருக்கும், ஆசீர்வாதமாயிருக்கும். God bless you. Praise Garden Ministries, Norton Bridge, Sri Lanka.